வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டே இருக்குது, வாய் தகராறு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த பூட்டு 2 பூட்டு வாங்கி ஒரு பூட்டை இங்கே போட்டு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறது தான் இந்த கோவிலோட சிறப்பு. இந்த வந்தே மகாகாளி கோவில் யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை உருவாக்கின கெம்பகவுடா மகாராஜா தான் உருவாக்கியிருக்காரு. ஸோ அவ்வளோ அளவுக்கு பழமையான கோவில் இது. இந்த கோவிலில் முன்னாடி நுழையும் போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூட்டாக போட்டு இதே மகாகாளியை அங்கே வச்சுருப்பாங்க. அந்த பூட்டு எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டே இருக்குது, வாய் தகராறு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த பூட்டு 2 பூட்டு வாங்கி ஒரு பூட்டை இங்கே போட்டு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறது தான் இந்த கோவிலோட சிறப்பு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற கவிபுர குட்டஹள்ளி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்தே மகாகாளி அப்படின்ற பேரோட அமைஞ்சிருக்கு. வந்தே அப்படிங்கிறது பெரிய மலை, மலையில் குடஞ்சி இந்த கோவில் கட்டியிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மூளை வரை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு அழகு அந்த அம்மாவுக்கு. இந்த அம்மாவை கும்பிட்டு போனாலே சக்ஸஸ் தான் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலோட ஐதீகம்.